ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணி ஃபேக்ட்ஸில் சில அறிவியல் தகவல்களை பற்றி பார்க்கலாம். நம்ம ஊர் ஏரிகளில் தண்ணி நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்தோனேஷியாவில் இருக்க கெலிமுட்டி எரிமலைக்கு மேலே 3 விசித்திரமான ஏரிகள் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த ஏரி தண்ணியோட கலர் திடீர்னு நீல கலர்லேருந்து பச்சை கலருக்கும், பச்சை கலர்லேருந்து சிகப்பு கலர், கருப்பு கலர்னு தானாகவே மாறும். பக்கத்தில் இருக்கிற 3 ஏரி வெவ்வேறு கலரில் மாறுறது தான் இங்கே ட்விஸ்ட்டே. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னா, அந்த ஏரிக்கு அடியில் இருக்க எரிமலை கேஸும் கெமிக்கல்ஸும் தண்ணியோட ரியாக்ட் ஆகி இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மேஜிக் பண்ணுது. அமேசான் நதியில் வாழ்கிற எலக்ட்ரிக் ஈல் அப்படின்ற மீனை தொட்டால் அவ்வளோதான். ஏன்னா இது தன்னோட உடம்புல இருந்தே கிட்டத்தட்ட 600லேருந்து 860 வோல்ட் வரைக்கும் கரண்ட்டை உருவாக்கும். நம்ம வீட்டு கரண்ட்டை விட இது 4 மடங்கு அதிகம். இதோட உடம்புல இருக்கிற சூப்பர் பவர் செல்கள் மூலமாக தான் இந்த பவர் ஜென்ரேஷன் ஆகுது. தன்னை வேட்டையாட வர முதலைகளை இந்த கரண்ட் வச்சு தான் இது காலி பண்ணும். மனுஷங்க சிக்கினா ஒரே ஷாக்கில் மயங்கிடுவாங்க. ஒரு வருஷம் மழை இல்லைனாலே நம்ம ஊரில் தண்ணி பஞ்சம் வந்துடும். ஆனால் தென் அமெரிக்காவில் இருக்க அடகாமா பாலைவனத்தில் கடந்த 400 வருஷத்துக்கும் மேலே ஒரு சொட்டு மழை கூட பெய்யவே இல்லையா. உலகத்தில் ரொம்ப ட்ரையான இடம் இதுதான். இங்கே இருக்கிற மலைகளில் பனி கூட உறையிறது கிடையாது. இந்த இடம் எந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குன்னா, சயின்டிஸ்ட் செவ்வாய் கிரகத்துக்கு ரோவர் மிஷின்களை அனுப்புறதுக்கு முன்னாடி அதோட தகுதியை டெஸ்ட் பண்ண இங்கே தான் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா செவ்வாய் கிரகம் மாதிரியே இந்த இடம் சுத்தமாக ஈரப்பதமே இல்லாமல் காஞ்சு போயிருக்கும். நம்ம ஊரில் மனுஷங்க மிமிக்ரி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆஸ்திரேலியா காடுகளில் வாழ்கிற லயர் பேர்ட் அப்படின்ற பறவைக்கு ஒரு அசாத்தியமான சூப்பர் பவர் இருக்குது. அது தன்னோட காதில் கேட்குற எந்த ஒரு சத்தத்தையும் அப்படியே 100% அச்சசலாக தன்னோட குரலில் மிமிக்ரி பண்ணி காட்டும். மற்ற பறவைங்களோட சத்தம் மட்டும் இல்லாமல் காட்டை அழிக்க வர்றவங்க யூஸ் பண்ணுற செயின்ஸா மெஷின் சத்தம், கேமரா கிளிக் சத்தம், கார் அலாரம் சத்தம், ஏன் மனுஷங்க பேசுகிறத கூட அப்படியே காப்பி பண்ணி பேசும். இது கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் நிஜமாவே ஷாக் ஆகிடுவீங்க. வழக்கமாக தண்ணி மேலே இருந்து தானே கீழே கொட்டும். ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்க நானேகட் அப்படின்ற இடத்துல இருக்கிற அருவியில் தண்ணி கீழே விழாமல் அப்படியே தலைகீழாக மேல் நோக்கி பறக்கும். இது ஏதோ மேஜிக்லாம் கிடையாது, இது ஒரு பக்கா சயின்ஸ். அந்த மலைப்பகுதியில் அடிக்கிற விண்ட் ப்ரெஷர், அதாவது காற்றோட வேகம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். மேலேருந்து கொட்டுற தண்ணியை அந்த பலமான காற்று அப்படியே மேல் நோக்கி தள்ளுறதால தான் அருவி தலைகீழாக ஊற்றுற மாதிரி ஒரு செம்ம வியூ கிடைக்குது. ஏமன் நாட்டில் இருக்க சொகோட்ரா தீவில் ஒரு விசித்திரமான மரம் வளருது. இந்த மரத்தை நீங்கள் லேசாக வெட்டினாலும் சரி, கீறினாலும் சரி, மனுஷங்களுக்கு ரத்தம் வர மாதிரி தடிமனான சிவப்பு நிற திரவம் வழியுது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்குது. நிஜமாவே இது ரத்தம் கிடையாது. நம்ம ஊர் வேப்ப மரத்தில் பிசின் வரும்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு வகையான சிவப்பு பிசின் தான். பூச்சிகள் கிட்ட இருந்தும் கடுமையான வறட்சியிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மரம் இயற்கையாகவே இந்த சிவப்பு நிறத்தை சுரக்குது. இந்த மரங்கள் பார்க்குறதுக்கு ஒரு குடை மாதிரியா அப்படி இல்லைன்னா UFO மாதிரியே இருக்கும். அந்த காலத்தில் இந்த சிவப்பு திரவத்தை மந்திரங்களுக்கும் மருந்துகளுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த மரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் ரொம்பவே க்யூட்டானது. உலகத்தில் இருக்கிற பறவைகள்லேயே ஹம்மிங் பேர்ட் மட்டும்தான் ரொம்ப விசித்திரமானது. ஏன்னா இதால் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரே இடத்துல காற்றுல நிற்க முடியும், அப்படியே தலைகீழாகவும் பறக்க முடியும். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே பின்னோக்கி பறக்கக்கூடிய ஒரே பறவை இந்த குட்டி ஹம்மிங் பேர்ட் மட்டும்தான். இந்த ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம மணி ஃபேக்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.